பொதுவாக நம்ம இட்லி தோசைக்கு இந்த தேங்காய் போட்டுக்கல சட்னி அரைப்போம். அதுக்கு கூடவே பச்சை மிளகா, பூண்டு, உப்பு சேர்த்துக்குவோம். ஜென்ரலாக இதுதான் எல்லாருமே வைக்கிறது. ஆனால் இது மட்டுமே வச்சாக்க அந்த சட்னி வந்துட்டு ரொம்ப வெளுத்த கலராக லைட்டாக இருக்கும். ஒரு லைட்டு க்ரீன் கலர் வரணுன்னாக்க அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சில நேரங்களில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு சட்னி அரைப்பாங்க. அதில் வந்துட்டு தேங்காய் அளவை விட பொட்டுக்கடல கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கணும். அவர் நிறைய வச்சுருவார், பூண்டு கம்மியாக வச்சுருவார், உப்பும் கம்மியாக போட்டுருவார். அதனால வந்துட்டு சட்னிக்கு வாசனையே இல்லாமல் இருக்கும். சட்னி வாசமாக இருக்கணும் அப்படின்னாக்கா பூண்டு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சரியான அளவு இருக்கணும். அப்போ தான் சட்னி வாசமாக இருக்கும், தாளிக்கும் போது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.